வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இட்லி தட்டில் குட்டி குட்டியாக அழகாக சாஃப்டாக பேக்கரி ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி அதே டேஸ்ட்டில் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு இந்த கேக்கை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த கேக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்ரேஷனாக பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சலடை வச்சு அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் இந்த கப்பில் தான் மாவு அளந்து எடுத்திருக்கேன். ஸோ இதே கப்பில் மற்ற பொருட்களையும் அளந்து எடுத்துக்கலாம். இந்த மாவோட 1/4 ஸ்பூன் சமையல் சோடா சேர்த்து நல்லா சலிச்சுக்குவோம். நல்லா சலிச்சு கட்டி இல்லாமல் எடுத்துக்குவோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். அதில் ஒரு முட்டை, 1/2 கப் ஜீனி, 1 பிஞ்ச் உப்பு, 1/2 கப் பால், 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், 1/4 ஸ்பூன் வெனிலா ஃப்ளேவர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் ஒரு 2 நிமிஷத்துக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ சலிச்சு வச்ச மாவில் அரைச்ச இந்த மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம். இன்னைக்கு நான் இந்த மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவு பால் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கேன். 1/2 கப் பாலை எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. உங்களுக்கு மிக்சியில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமும் மாவு திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து மாவு இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம 2ஆக பிரிச்சுக்குவோம். 2ஆக பிரித்தாச்சு. இதில் ஒரு மாவில் 1 ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 கலரில் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் ஊற்றி வைக்கிறதுக்காக நான் இட்லி தட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன சின்ன கிண்ணங்கள் கூட யூஸ் பண்ணலாம். இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். என்னோடய இட்லி தட்டில் சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் இருக்குது. அதனால நான் இந்த மாதிரி சின்ன பட்டர் ஷீட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் வாழையில் கூட யூஸ் பண்ணலாம். இட்லி பிளேட்டில் ஓட்டை இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். டேரெக்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலேயே மாவு ஊற்றிக்கலாம். பட்டர் ஷீட் மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். 1 ஸ்பூன் மாவு எடுத்து இப்படி சென்டராக ஊற்றிக்குவோம். இது மேலேயே இன்னொரு மாவு எடுத்து இப்படி நடுவில் ஊற்றிக்குவோம். மொதல் தடவை ஊற்றுனதை விட அடுத்த தடவை ஊற்றும்போது கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்குவோம். இதே மாதிரி மாறி மாறி ஊற்றுனீங்கன்னா இப்படி ரெடி ஆகிடும். இதில் இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைன்ஸ் போட்டுக்கலாம். ஒவ்வொரு தடவை டூத் பிக்கை நீங்கள் தொடச்சிடுங்க. அப்போ தான் டிசைன் கரெக்டாக வரும். இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி வச்சுக்கலாம். இதை இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடுவோம். இட்லி பாத்திரத்தில் அடியில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிடுவோம். இட்லி பாத்திரத்துக்கு பதிலாக நீங்கள் அடிக்கனமான கடாய் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி அடிக்கனமான பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா உப்புலாம் போட தேவையில்லை. 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதில் ரெடி பண்ணி வச்ச இட்லி தட்டை வச்சு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்க கத்தி இல்லைன்னா டூத் பிக்கை வச்சு குத்தி பாருங்க. குச்சியில் மாவு ஒட்டாமல் வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்க, கேக் சூப்பராக ரெடியாக இருக்குது. எனக்கு கேக் ரெடி ஆகிறதுக்கு 25 நிமிஷம் ஆச்சு. அடுப்போட ஹீட்டை பொறுத்து இந்த டைம் சேஞ்ச் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக அழகாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிருக்கு. சின்ன சின்ன பீஸாக அழகாக இருக்கிறதால ஈவினிங் டீயோட சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த கேக்கை ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு நம்ம பேக்கரிகளில் வாங்குகிற ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆனில் வச்சுக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்பேன். தேங்க்யூ.